ஒரு குழந்தையை வளர்க்கவே பெற்றோர் விழுப்பிதுங்கி நிற்கும் இந்த காலத்தில் உகாண்டாவைச் சேர்ந்த ஒருவர் 12 பேரை திருமணம் செய்து 100 குழந்தைகளை பெற்றுள்ளார். யார் அவர்? இந்த தொகுப்பில் தெரிந்து கொள்ளலாம். பிரேமுக்குள் அடைக்க முடியாத அளவிற்கு கூட்டமாக நிற்கும் இவர்கள் அனைவரும் ஒரே கிராம மக்கள் அல்ல, ஒரே ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள். நாம் இருவர் நமக்கு இருவர் என்பது மாறி ஒரே ஒரு குழந்தை போதும்பா என்ற நிலைக்கு பெரும்பாலானோர் சென்று விட்டனர். ஆனால் உகாண்டா நாட்டைச் சேர்ந்த ஒருவரோ 100 குழந்தைகளை பெற்றெடுத்து வளர்த்து வருகிறார். கிழக்காசிய நாடான உகாண்டா பல வித்தியாசமான கலாச்சாரத்தை கொண்டது. அங்கு சில சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் பலதார திருமணம் செய்து கொள்ள அனுமதி உண்டு. பொதுவாக 1-2 திருமணங்களை செய்த பல ஆண்களை அங்கு பார்க்க முடியும். ஆனால் முசா ஹசாவியா என்ற இந்த நபர் 12 பேரை திருமணம் செய்து கொண்டுள்ளார். You are very young. No, you are young. You are old man. 1972 வெறும் 17 வயதில் இவருக்கு முதல் திருமணம் நடந்துள்ளது. முசாவின் தந்தைக்கு 2 பிள்ளைகள்தான். ஏழ்மையான குடும்பத்தில் இருந்து வளர்ந்த இவர் பின்னர் விவசாயம் மற்றும் மாட்டிறைச்சி விற்று லாபம் கண்டு வளர்ந்துள்ளார். இதனால் தனக்கு பெண் கொடுக்க பலர் முன்வந்ததால் அடுத்தடுத்து திருமணம் செய்து கொண்டதாக அவர் கூறுகிறார். இவரது மனைவிகள் உகாண்டாவின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த வெவ்வேறு மொழி பேசுபவர்கள். முசாவுக்கு தற்போது 70 வயதாகிவிட்டது. ஒவ்வொரு மனைவியும் சராசரியாக 9 குழந்தைகள் பெற்றெடுத்துள்ளனர். 102வது குழந்தை பிறந்த பின்புதான் கொஞ்சம் ஓவராத்தான் போறோமோ என்று முசாவுக்கு தோன்றியுள்ளது. இனி யாரையும் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது, குழந்தைகளையும் பெற்றுக்கொள்ளக்கூடாது என்று அவர் முடிவு செய்த போது அவரது குழந்தைகளுக்கு திருமணமாகி அவர்களும் குழந்தைகளை பெற்றுவிட்டனர். தற்போது முசாவுக்கு 578 பேர குழந்தைகள் உள்ளனர். முசாவின் கடைசி மனைவியை விட அவரது பேர குழந்தைகள் சிலர் வயதில் பெரியவர்களாம். குழந்தைகள் பேர குழந்தைகளின் பெயர்களை ஞாபகம் வைத்துக் கொள்ள முடியாததால் அதற்காக தனி பதிவேட்டை முசா பயன்படுத்தி வருகிறார். Do you know your all children's name? முதுமையடைந்துவிட்ட முசா தற்போது குடும்பத்தை நடத்த போதுமான பணம் இல்லாமல் ஏழ்மையில் இருப்பதாகவும் கூறுகிறார். ஏழ்மையான சூழல் என்றாலும் ஒவ்வொரு நாட்களையும் மகிழ்ச்சியாகத்தான் கடப்பதாக கூறுகின்றனர் முசாவின் மனைவிகளும் குழந்தைகளும்.